ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு சாட்டர்டே விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாரம் ஃபுல்லாக வெயிட் பண்ண அந்த ஒரு சாட்டர்டே எதுக்காகனா இந்த மாதிரி 12:30 மணி வரைக்கும் தூங்குறதுக்காக தான். மண்டே டு ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். ஸோ சாட்டர்டே சண்டேக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவேன். ஏன்னா அன்னைக்கு 2 நாள் மட்டும் தான் என்னால் காலையில் தூங்க முடியும். ஆவரேஜாக எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 8 hours ஸ்லீப் கிடைக்கணும். பட் ஆனால் மண்டே டு ஃப்ரைடே நான் தூங்குறதே ஒரு நாளைக்கு 4 hours மட்டும்தான். ஸோ ஒரு குட் ஸ்லீப்னாலே வீக்கெண்டில் மட்டும்தான். ஸோ அதுக்காகவே எப்போ சாட்டர்டே சண்டே வரோன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் பொறுமையாக எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லைட்டாக ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு இருக்கேன். ஸோ யூஸ்வலாக நான் இந்த மாதிரி வீட்டு வேலைலாம் பண்ணதே கிடையாது இவ்வளோ வருஷத்தில். பட் ஆனால் இப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பா 2 பேருக்குமே உடம்பு சரியில்லைன்றதுனால நான் தான் ஒரு சில ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இப்போ தான் நிறைய விஷயம் கற்றுட்டு இருக்கேன். வீடு பெருக்கிட்டு அடுத்தது வாஷிங் மிஷினில் துணி ஓடிட்டு இருக்கு. எனக்கு இப்போ வரைக்குமே வாஷிங் மிஷினில் எப்படி துணி போடணும்லாம் தெரியாது. ஸோ அது எங்கள் அம்மா தான் போட்டு விட்டு இருக்காங்க. இது ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம காய போடணும். ஸோ அதுக்குள்ளே இன்னைக்கு குக்கிங் நான் தான் பண்ண போகிறேன். சாட்டர்டே சண்டே எப்போவுமே நான் தான் குக் பண்ணுவேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்றதை நான் அவங்க கூட லைட்டாக ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் நான்வெஜ் செஞ்சு பல மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் சண்டே மட்டும் தான் சாப்பிடுவோம். சண்டே தான் சஷ்டி அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துடும். ஸோ நாங்கள் விரதம் இருக்கிறதுனால சாப்பிட்றதில்ல. ஸோ நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு பதிலாக வெஜிடேரியன் ஃபுட்ஸ் தான் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். அண்ட் சோயா சங்க்ஸ் வாங்கியிருந்தேன் ஜெப்டோலேருந்து. சோயா சங்க்ஸ்லேயும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குல்ல. சரி இன்னைக்கு சுக்கா மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அது பண்ண போகிறேன். அண்ட் கோகோனட் ரைஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இது செஞ்சு. அண்ட் இது ரெண்டுமே என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபுட். எப்போவுமே நான் குக் பண்ணுறப்ப சைமல்டேனியஸாக கட் பண்ணுவேன், அதே மாதிரி குக் பண்ணுவேன். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்ப கடாயில் எண்ணெய் வச்சுட்டு ஃபுல்லாக வச்சுட்டேன் தெரியாமல். ஆனியன் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே கடாயோட அப்படியே ஃபயர் வந்துடுச்சு. ரொம்ப பெரிய அளவுக்கு வந்துடுச்சு. எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் எப்படியோ ஸ்டவ் கிட்ட போய் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபயரை அணைச்சேன். அதனால் இப்போலாம் ஒரு இடத்துல உட்காந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் போர் வாட்டர்லாம் கிடையாது, மெட்ரோ வாட்டர் தான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்டம்பில் ஃபில் ஆகிடும். ஒரு சாட்டர்டே குக் பண்ணுற அர்ஜென்ட்டில் நான் மோட்டார் போட்டு அப்படியே மறந்து விட்டுட்டேன். 4 hour கழிச்சு தான் ஞாபகம் வருது. ரோடு ஃபுல்லாக அவ்வளவு தண்ணி போயிட்டு இருந்தது. பட் ஆனால் யாரும் ஒருத்தர் கூட ஒரு இன்ஃபர்மேஷனாக கூட சொல்லலை. எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இல்லை ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கூட யாருமே பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸ்டம்பில் இருக்கிற தண்ணி எல்லாமே ரோட்டில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் காசு கொடுத்து மெட்ரோ லாரி வாங்கி தான் நாங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டோம். எவ்வளவு அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இந்த பெரிய லிட்டை எப்படியோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பாதி அளவுக்கு இருந்தது. திருப்பி ஃபுல் ஸ்டம்ப் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அண்ட் இந்த லிட்டே ஒரு 50 கிலோ இருக்கும் போல், அவ்வளோ ஒரு வெயிட். எப்படியோ அதை திறந்து பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நான் குக் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்டெல்லாம் குக் பண்ணுறப்ப வெங்காயம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு திருப்பி தக்காளி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு அது மாதிரி செய்வேன். ஆனால் எப்போ அந்த மாதிரி ஃபயர் ஆச்சோ நான் பக்கத்துலேயே இருந்து எல்லாமே ஒன்றாவே பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு நான் கோகனட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். கோகனட் ரைஸ் நல்லா கோகனட் மில்க்லாம் எடுத்து குழஞ்சி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். நான் எப்போ செஞ்சாலுமே கைக்கு நிறைய அள்ளி அள்ளி போட்டு செஞ்சு அது வேஸ்ட் ஆகிடுது. அதனால் இந்த வாட்டி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செய்யணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 1.5 அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சாச்சு. ஊற வைக்கல, ஊற வச்சா ரொம்ப குழஞ்சிடும். கோகனட் ரைஸ்க்கு மசாலாலாம் எதுவுமே கிடையாது. பச்சை மிளகா தான் காரத்துக்கு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறதுக்கு டேஸ்ட்டுக்கு. வேறு எதுவுமே எந்த ஒரு மசாலாவோ எந்த ஒரு சில்லி பவுடரோ எதுவுமே போட மாட்டேன். அண்ட் இதுக்கு மெயினானது தேங்காய். ஸோ தேங்காய் நான் ஃபுல்லாக ஒரு அரை மூடி கிட்ட எடுக்கிறேன். அப்போ தான் நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கும். தேங்காய் அப்படியே எடுத்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்தால் இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ தேங்காய் பால் எடுக்கணும். இந்த ரைஸ்க்கு டேஸ்ட்டே தேங்காய் பால் தான். நல்லா திக்காக இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 அளவுக்கு அரிசி போட்டேன். ஸோ அதுலேயே 4 வாட்டி தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணாமல் டைரெக்டாக தேங்காய் பால்லையே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுவேன். ஸோ தட் அது நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும். தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது. அது கொதிக்கிறதுக்குள்ளே சாத்துக்குடி ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அண்ட் இந்த மிக்சிலேயே நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இருக்கும். அண்ட் ஜூஸாக வந்து இல்லாமல் சாராக புழிஞ்சி வரா மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சாத்துக்குடி ஜூஸ் வந்து போடுறது. மீன்வேல் நான் வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு சோயா சங்க்ஸ் சுக்கா வந்து பண்ணிட்டு இருக்கேன். நல்ல சிக்கன் பெப்பர் மசாலாலாம் நிறைய வந்து போட்டுருக்கேன். ஸோ தட் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். சாத்துக்குடி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சுகர் இப்போ வந்து ரொம்ப எடுத்துக்காமல் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக ஜூஸ் வந்து குடிச்சாச்சு. சோயா சங்க்ஸ் சுக்காவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இல்லை ரெடி ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது கேஷ்யூஸ் போட மறந்துட்டு இருக்கேன்னு. நல்ல ஸ்மெல்ல சூப்பராக வந்துருந்தது. ஆனால் இந்த கோகனட் ரைஸ் ரொம்ப நேரமாக வந்து வச்சிருக்கேன், ஆனால் விசிலே வரவே இல்லை. எனக்கே ஒரு டவுட்டாக இருந்தது. சரின்னு ப்ரெஷர்லாம் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக உள்ளாக தீஞ்சு போயிருந்தது, அடி பிடிச்சிருந்தது. நானும் விசில் வரோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் வந்து விசில் வந்த பாடா இல்லை. நானாக ஓப்பன் பண்ணி பார்த்தா அடியில் ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தீஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்மெல்லாம் எதுவுமே வரவே இல்லை. அதனால தான் நான் அமைதியாக அப்படியே இருந்தேன். சரி இதை எடுத்து வேறு செய்கிற அளவுக்கு எனக்கு எனர்ஜி கிடையாது, அப்பதான் சமைச்சு முடிப்போன்ற மாதிரி இருந்தது. கீழே இருக்கிற லேயரை மட்டும் அப்படியே விட்டுட்டு மேலோட்டமா வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் விட்டு இருந்தேன்னா ஃபுல்லாக கருகிட்டு இருக்கும், சுத்தமாக சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். டேஸ்ட் நல்லா கலன்னு சூப்பராக இருந்தது. எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. 2:30க்குலாம் லஞ்ச் செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு சாட்டர்டேல ஸோ குக் வித் கோமாளியோட எபிசோட் வந்து ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தோம்ல, அது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்து காய வைக்கணும். வீக் டேஸ்லலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே ஆலில் கொடி போட்டு அதில் தான் நாங்கள் காய வைப்போம். பட் ஆனால் வீக்கெண்டுன்றதுனால நான் வந்து மாடிக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் துணி அதிகமாக இருக்குன்றதுனால மாடிக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பக்கெட்டை தூக்கிட்டு ஏறத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க்லாம் நான் பண்ணி பழகினதே கிடையாது. இப்போ ஒரு 10 நாளாக தான் நான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். மாடிக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக அவ்வளோ குப்பையாக இருந்தது. கொஞ்ச நாளாக எங்கள் அம்மா அப்பா மாடிக்கு வர்றதில்ல, அதனால தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ஒரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி மாடியை க்ளீன் பண்ணுறேன். அதோட வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ ரொம்ப மோசமாக தான் இருக்குது. கல் முள் எல்லாமே வந்து குத்துது. மேலே இன்றைக்கி வந்து பார்த்தா வெயில் அவ்வளோ அதிகமாக இருந்தது. எப்படி தான் இந்த வெயிலில் வந்து துணி காய வைக்கிறதுனே தெரில. சரி வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து காய வைக்கிறேன். பிரிச்சுலாம் காய வைக்க மாட்டேன், அப்படியே வந்து போட்டுருவேன். இப்போலாம் கொஞ்சம் பிரித்து காய வைக்க கற்றுட்டு இருக்கேன். ஆனாலுமே இந்த சாரீ பெட்ஷீட் இதெல்லாம் காய வைக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்து அவ்வளவு காற்றடிக்குது. எனக்கு கை பற்ற மாட்டுதா இல்லை ஹைட்டு எட்ட மாட்டுதா இல்லை காய வைக்க தெரியலையா ஒன்றும் புரியல. எப்படியோ கஷ்டப்பட்டு தான் நான் ஒரு துணியும் காய வைக்கிற மாதிரி இருக்குது. மெயினாக இந்த சாரீ பெட்ஷீட் இதெல்லாம் இன்றைக்குன்னு பார்த்து 2 பெட்ஷீட் அதுக்கப்புறம் 2 சாரீ இந்த மாதிரிலாம் வந்து வந்திருந்தது. இதெல்லாம் வந்து காய வைக்கிறதுக்குள்ளே காற்று ஒரு பக்கம் அடிச்சுட்டே இருந்தது. மேலே கீழெல்லாம் வந்து கிரட்டி தான் எப்படியோ காய வச்சுட்டு இருக்கேன். வெயில் வேற அதிகமாக இருக்குது. அது வேற ஒரு பக்கம் கண்ணு கூசுது. எப்படியோ தடு மாதிரி காய வச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு மழை வராமல் இருக்கணும். ஏன்னா நான் காய வைக்கிறப்ப நல்லா வெயிலாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்து திருப்பி எல்லாமே நனைச்சிடுது. இன்னும் 2 நாள் ஆகுது அது காயறதுக்காக. இதுவே ஒரே பெரிய இதுவாக இருக்குது. இதுக்கு வீட்டுக்குள்ளேயே காய வச்சிடலான்ற மாதிரி இருக்குது. ஆனால் பெட்ஷீட்லாம் வீட்டுக்குள்ளே காய மாட்டுது. அதனால தான் எப்படியோ மேடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் காய வைக்கிறது கூட பரவாயில்ல, எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி போட்டுடுறேன். ஆனால் துணி எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கை பத்த மாட்டேன். மேலேருந்து எடுத்துட்டு வர்றதுக்குள்ள கீழெல்லாம் விழுந்து பொறுக்கி எடுத்து எப்படியோ வர்றதா இருக்கு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் துணி காய வச்சதுலேயே. அவ்வளவுதான். இப்போ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபோன்லாம் வந்து பார்த்துட்டு ஈவினிங்காக வந்து இப்போ நான் கிளம்புறேன். இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பிந்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாஸோடைய இந்த நியூட் லிப்ஸ்டிக் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மெரூன் லிப்ஸ்டிக் வந்து போட்டு ஒரு புது ஷேட் கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ட் தென் ஃபேஸஸ் கனடாவுடைய காஜலும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த காஜலும் நல்லா தான் இருக்குது. சுகர் தான் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன், அது காலி ஆயிடுச்சு. அதனால் ஃபேஸஸ் கனடா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது, ஸ்டே ரொம்ப நேரத்துக்கு இருக்குது, ஸ்மட்ஜ் ஆகிறதுல. அண்ட் தென் என்னுடைய பட்டர்ஃப்ளை இயரிங்ஸும் நான் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த இயரிங் நான் தான் வந்து பண்ணேன். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ டீ குடிச்சிட்டே போகலான்னு சொல்லிட்டு டீ தான் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். எப்போவுமே நான் அந்த மாதிரி வெறும் டீ வந்து நான் போட மாட்டேன். டீயில் வந்து ஏலக்காய் இஞ்சி இதெல்லாமே தட்டி போட்டால் தான் எனக்கு வந்து பிடிக்கும். என்னதான் டீ தூள் அதெல்லாமே இருந்தாலுமே என் கையால் அதெல்லாம் கொஞ்சம்
கொஞ்சம் தட்டி போட்டால் தான் எனக்கு வந்து டீ போட்டா மாதிரி குடிச்சா மாதிரி இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக எப்போவுமே இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா வந்து காய விடுறேன். பாலும் வந்து டீ தூள்லேயோ ஊற்றிட்டா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், திக்காகவும் இருக்கும். ஸோ அதனால் டீயை வந்து நல்லா சுண்ட வச்சிட்ருக்கேன். டீ நல்லா பொங்கி வரப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 5-6 வாட்டி பண்ணால் நல்ல எசன்ஸ்லாம் இறங்கி டீ நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக வந்துருக்கும். டீ குடிச்சிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ ரேப்பிடோவில் தான் நான் வந்து ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன். ஊபர், ஓலா, ரேப்பிடோ இது 3த்துல ரேப்பிடோ தான் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அதனால் இப்போலாம் ரேப்பிடோ தான் வந்து யூஸ் பண்ணுறது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றதுக்கே ஒரு 1 hour கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் ரொம்ப வந்து பசிச்சுது. ஸ்வீட் கார்ன் வாங்கி 1 வாரம் இருக்கும். பட் ஆனால் வந்து டெய்லி மறந்து போயிடுது. ஸோ இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதில் சால்ட்டை போட்டு ஸ்வீட் கார்ன் வந்து குக்கர்லேயே போட்டுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இந்த விசில்னால் வரணும், அது வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாப்கார்ன் வீட்லேயே செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவ் பாப்கார்ன் வந்து எடுத்துக்கிறேன். இது எக்ஸ்ட்ரீம் பட்டர் ஃப்ளேவர். ஸோ அதுவும் வந்து ஒரு குக்கரில் போட்டுட்டு குக்கர் மூடி போடாமல் இந்த மாதிரி தலைக்கீழே திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 3 to 4 minutesக்குள்ளேயே வந்து பாப்கார்ன் நல்லாவே வந்து நல்ல சத்தம் கேட்டு பொரிஞ்சிடும். உங்களுக்கு குயிக்காக வீட்டில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக குயிக்காக வந்து செஞ்சுக்கலாம். ஆனால் அடிக்கடி சாப்பிட வேணால் எப்பயாச்சும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாப்கார்னும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆனால் என்ன ஒன்று, இதில் வந்து சால்ட் இல்லை. யூஸ்வலாக எப்போவுமே சால்ட் அதிகமாக தான் இருக்கும். இது என்னன்னு தெரில, இந்த ஃப்ளேவரில் சால்ட் இல்லை. ஸோ சால்ட்டும் நானே போட்டுட்டு சாப்பிட்டு ஸ்வீட் கார்னுக்கு 3 விசில் வச்சேன். நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுலேயும் வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து சாப்பிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கார்ன் தான். அதுக்கப்புறம் இந்த மணி சேவிங் பாக்ஸ் வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இதில் தான் நான் வந்து மணி சேவ் பண்ணிட்டு வரேன். அண்டு எந்தெந்த அமௌண்ட்லாம் நான் போடுறனோ அதுக்கிட்ட இந்த மாதிரி பிந்தி வந்து ஒட்டி வச்சுடுவேன். ஸோ தட் நம்ம இது ரீயூஸும் வந்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிந்தியில் வந்து நோட் பண்ணி வச்சுட்டேன். இது ஃபுல்லாக நம்ம வந்து சால்வ் பண்ணால் நமக்கு வந்து 50,000 கிட்ட சேவ் பண்ணலாம். வீக் ஃபுல்லாக வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்றோம். ஸோ சாட்டர்டே நைட்டு மட்டும் டின்னருக்கு வீட்டில் ஹாலிடே. ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் டின்னர் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அண்ட் இன்றைக்கி வந்து சங்கீதா ஹோட்டல்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ சப்பாத்தி தான் வாங்கியிருந்தேன். சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வெறும் குருமா மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் இப்போ 2 சைட் டிஷ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஃபுல்காவும் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி இதுதான் வந்து டின்னர். சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ பாத்திரம் விழும் அதெல்லாமே கையில் கழுவுற அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. நானும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் பாத்திரம்லாம் கழுவுனதே கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் எங்கள் வீட்டில் டிஷ் வாஷர் வாங்கியிருந்தோம். ஒரு 1 month நாங்கள் இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. இதோடைய ரிவ்யூ வந்து நான் தனி ஒரு வீடியோவாகவே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது வாங்குறதுக்கு முன்னாடி இது வாங்கலாமா வேண்டாமா செட் ஆகுமா அந்த மாதிரி நிறைய கேள்வி இருந்தது. சரி ஓகே வாங்கி தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஆனால் இது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணுது. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் போடுவோம். ஒன்று காலையில் போடுவோம், இல்லைனா நைட்டு வந்து போடுவோம். காலிலேருந்து நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறது. இது ஃபஸ்ட்டு வந்து அடுக்கி வைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் ஆக ஆக ஒரு 5 to 10 minutesலேயே நீங்கள் வந்து அடுக்கி வச்சிடலாம். இது வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க டிஷ் வாஷர்லாம் வேலைக்கு ஆகாது, அதில் அடுக்கிற நேரம் நம்ம கையிலேயே கழுவிட்டு போகலாம், இது வேஸ்ட்டு, கரண்ட் வேஸ்ட்டு, தண்ணி வேஸ்ட்டுன்ற மாதிரி. வாங்காததுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி வேணால் மனசை தேத்திக்கலாமே தவிர உண்மையாகவே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட். எங்கள் வீட்லேயும் உடம்பு சரியில்லை, நானும் 5 நாளும் ஆஃபீஸ் போயிட்டு வந்து இவ்வளோ வெசல்ஸும் வாஷ் பண்ணணும்னு நினச்சேன்னா அதெல்லாம் இம்பாசிபிளான ஒரு விஷயம். எல்லா வெசல்ஸுமே உள்ளே அடுக்கி வச்சாச்சு. இப்போ டிட்டர்ஜென்ட் பவுடர் போடணும். டிஷ் வாஷருக்குனே ஒரு தனி டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்குது, அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, அது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் டிஷ் வாஷர் வாங்குறப்பயே வந்து கொடுத்துருந்தாங்க அந்த கிட்டில். 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சால்ட் மாதிரி இருக்கும், அதுவும் போடணும். அதுக்கப்புறம் ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், அதுவும் போடணும். பட் ஆனால் டெய்லி வந்து வெறும் டிட்டர்ஜென்ட் மட்டும் போட்டால் போதும். ஸோ அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து இதை லாக் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து ஸ்விட்ச் நம்ம ஆன் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் டேப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விடணும். மற்ற டைம்லலாம் இது க்ளோஸில் தான் இருக்கணும், இல்லைனா அது ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அவ்வளவுதான். இப்போ ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ப்ளே கொடுத்தா ப்ளே ஆகிடும். எப்போவுமே ப்ரோக்ராம் வந்து எக்கோவில் தான் இருக்கும். எக்கோவில் வந்து 3 hours 45 minutes வந்து ஆகும் வாஷ் பண்ணுறதுக்காக. பட் ஆனால் நமக்கு கம்மி தண்ணி கம்மி கரண்ட்டு தான் வந்து எக்கோவில் எடுக்கும். அண்ட் இது வந்து நிறைய மோட்ஸ் வந்து இருக்குது. வெறும் கிளாஸ் அண்ட் செராமிக் மட்டும் நம்ம போடுற மாதிரி இருந்தால் அது ஒரு மோட். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாக எக்ஸ்பிரஸில் வாஷ் பண்ணணும் 90 மினிட்ஸில் வாஷ் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு மோட். ஆனால் இதிலலாம் வந்து தண்ணியும் அதிகமாக எடுக்கும், கரண்ட்டும் ரொம்ப அதிகமாக எடுக்கும். கொஞ்சம் பாத்திரம் மட்டும்தான் இருக்குன்னா நம்ம ஆஃப் லோடில் வச்சு கூட வாஷ் பண்ணலாம். ஆனால் டைமும் அதே தான் எடுக்கும், தண்ணியும் அதே தான் எடுக்கும், கரண்ட்டும் அதே தான் இருக்கும். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகிற மாதிரி வச்சு தான் நாங்கள் வாஷ் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு எல்லாமே வந்து சேவிங்காக இருக்கும். அண்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து மோடு இருக்குது, நமக்கு எது வேணுமோ அது வைக்கலாம். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி எக்கோ தான் வந்து யூஸ் பண்ணுவோம். வச்சு நம்ம ப்ளே பட்டன் கொடுத்துட்டா அவ்வளவுதான், ஆன் ஆகிடும். 3 hours 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரையாக க்ளீனாக இருக்கும். ஸோ அவ்வளவுதான், இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.